அடிக்கடி அண்ணன் கூட சொல்லியிருக்கேன். நம்ம மோகன்தாஸ் சார் ஒரு கவிதை
பையில வந்து ஒரு இரவை கொண்டு மறைச்சு வச்சேன் அப்படின்னு அது அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து போதும். ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம அந்த யோசனையை வந்து அது இன்னும் தொடர்ச்சியாக வந்து அந்த உலகத்துக்குள்ள அதிகமாக பயணிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரி தானே, அதை நம்ம ஊறி ஊறி கொஞ்சம் பெருசாக பெரிய கவிதையில் ஆகிடும். அந்த மாதிரி அவரோட அண்ணனுடைய அந்த சுருக்கு பையில அந்த இரவு சுருக்கி வச்சிருந்தது இல்லை, அது எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த தமிழர்ஸ்லாம் கவிதையில் வந்து நிறைய யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவனும் வந்து தொடர்ச்சியாக அந்த வெளிப்பாட்டு முக்கியில் வந்து அவனும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நிறைய சொல்லலாம். கவிதை குறித்து எனக்கு ஒரு அனுபவம், என்னோட பர்சனல் அனுபவம் கொடுக்குறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நம்ம கடக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனலான ஒரு என்னன்னு கேட்டால், இந்த புனைவு படிக்கிறவங்க அது அனுபவம் படிக்க மாட்டாங்க, அது ஃபிக்ஷன் படிக்கிறவங்க நான் ஃபிக்ஷன் படிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதே போல் நான் ஃபிக்ஷன் படிக்கிறவங்க ஃபிக்ஷன் படிக்க மாட்டாங்க. இந்த தரப்பு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தரப்பும் வந்து காரணம் சொல்றது எனக்கு உடன்படை. ஃபிக்ஷனோ நான் ஃபிக்ஷனோ, அதாவது கவிதை உலகமோ அல்லது கட்டுரைகள் அல்லது சிந்தனை உலகம் ரெண்டுக்கும் ஒன்று தான். எனக்கு மேற்கத்திய உலகத்தில் படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி எந்த நெருடலும் இல்லை. இப்போ அம்பேத்கர் வந்து நிறைய இலக்கியங்களை படிச்சிருக்கிறார். அவரோட இயக்கங்கள் ஃபுல்லாகவே இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நிறைய இலக்கிய வாசிப்பு இல்லைன்னா, கவிதை வாசிப்பு இல்லைன்னா நீங்கள் புத்தாண்டு தர்மாவை எழுதவே முடியும். புத்தாண்டு தர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்காக இருக்கும். அது எழுதுறது அந்த எண்டில் ஃபஸ்ட்டு தொடங்குறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கவிதை தன்மையாக தான் இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தாலும் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அந்த கவிதை தன்மையான எழுத்து வந்து எப்படி வராதுன்னு கேட்டால், இலக்கியங்கள் அதிகமாக வாசிக்கலாம் வரவே வராது. அது வந்து ஒரு பைபிள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம தான் எழுதுறாரு, நம்மளாம் போட்டு பைபிள் வந்து நீங்கள் எப்படி வந்து உலகம் முழுக்க எல்லா கவிதைகளுக்கும் ஆதர்சமாக இருக்கோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் புக்கா அவரது தர்மம்ன்ற நூலை வந்து அம்பேத்கர் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. அதே மாதிரி கார்ல் மூலதனம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ இது இருக்கும். இலக்கிய தன்மைகள் வந்து ஷேக்ஸ்பியருடைய மஞ்சள் தங்கம் பற்றி எழுதியிருப்பார், ஆஷ்பர் பற்றி எழுதியிருப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பைபிள் இருந்து பல விஷயங்கள் வந்து அதில் மேற்கோள் காட்டியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வாசிப்பை வந்து இங்கே தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது வந்து அதனுடைய போதாமையாக அந்த உள்ளே என்னால் பார்க்க முடியும். அந்த படிக்கிறது மூலயமா வாசிக்கிறது மூலயமாவே இது ரெண்டு தனித்தனியாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போது கவிதை வந்து அது வந்து ஒரு தொகை தான். அண்ணாலாகவே சொல்லியிருக்காரு, ஒரு தொகை தான். நீங்கள் ஒரு சுண்ட காட்சியை சொற்கள் தான் கவிதை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கவிதையினுடைய வெளிப்பாடு ரொம்ப அழகாக வெளிப்பாடு. அதே போல் வந்து இப்படி ஒரு குழுவும் இன்னொரு குழுவும் நிறைய வேறுபாடு இருக்கோ, அதே போல் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் நிறைய வேறுபாடு. அதே போல் அவங்க கவிதை புனையிறதுலேயும் அந்த மாதிரி வேறு ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க வந்து கவிதை எழுத முடியாது, கதையை எழுத முடியாது, அதே போல் யோசிக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்குமான என்ன சொல்கிறது, ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவிதை உலகம்ன்றது ஒரு சூப்பரான உலகம். அது உள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன சொல்லு கூட நம்ம ஒரு மாதிரி அதிர்வை ஏற்படுத்தும். இந்த அளவுக்கு கவிதை மேலே வந்து ஈடுபாடு காட்டுறது. அந்த இலக்கிய உலகங்கள் குறிப்பாக கதைகள் மீது நாவல் மேலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற ஒரு வடிவம் தான் கவிதை உலகம். அந்த அடிப்படையில் வந்து மகா கவிதா அண்ணன் மூலமாக தான் எனக்கு தெரியும். நல்ல மனிதன். அது வந்து ஒரு பெரிய தேர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கவிதைகளை மீண்டும் மீண்டும் ஒரு நம்பிக்கைக்கூடிய அந்த 10வது முறை 2வது நாளாக வந்து மீண்டும் மீண்டும் ஒழிச்சிக்கிட்டே இருக்காங்க கவிதை. ஸோ அதனால் வந்து கவிதை பற்றி இதுக்கப்புறம் பேச தெரியல. அதனால் வந்து இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு நன்றி சொல்லிக்கிறேன். மகாகவி வாழ்க. அவருக்கு வந்து எனக்கு இதயபூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். சிவா அவர்களுக்கு நன்றி.